அதை துடிக்குது. இது நார்மல் எந்தவித உடற்பயிற்சி இல்லாத ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன். அதே சமயத்துல அது ஒரு முறை அதை சுருக்கி அதை விரிக்கும்போது சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் சொல்லுவாங்க. அது ஒரு 70 ml பிளட் வெளியேறும். அப்படி வெளியேறும் போது உடல் முழுவதும் ரத்தத்தை விநியோகம் பண்ணுது. அதே சமயத்துல உடற்பயிற்சி பண்ணாதவங்க நடக்கும்போது மூச்சு வாங்கும், உடல் வேர்க்குது, படிக்கட்டு ஏற முடியாது. இதெல்லாம் அப்ப ரத்த நாளங்கள் சுருங்குது, அப்ப ரத்த நாளங்கள் விரியத்தன்மை இழந்து விடுது. அதனால உடற்பயிற்சி செய்யும் போது என்ன ஏற்படுதுன்னா, ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு 60 துடிப்பு துடிக்குது. அப்ப 20 துடிப்பு மிச்சமாகுது. இப்ப ஒரு நிமிஷத்துக்கு 20 துடிப்பு மிச்சமாகுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1200 துடிப்பு மிச்சமாகும். அப்ப ஒரு நாளைக்கு 79,000 துடிப்பு மிச்சமாகும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,05,00,000 துடிப்பு மிச்சமாகும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இருதயத்துடைய வேலைகளும் குறைகிறது. எதனால்? உடற்பயிற்சி செய்வதனால் இருதய வேலைகளும் குறைகிறது. அப்போ இருதயத்துக்கு ஆயுள் அதிகரிக்குது. இது ஒன்று. இரண்டாவது, நுரையீரல். நுரையீரல் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு 15 சுவாசம் ஒரு நிமிடத்துக்கு, ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் அவன் சுவாசிக்கிறான் நார்மலாக மனிதன். அவனுடைய 120 ஆண்டுகள் வாழும்போது 10,000 கோடி சுவாசம் அவன் சுவாசிக்க வேண்டும் அவனுடைய. ஆனால் மனிதனுடைய சுவாசம் பார்க்கும்போது 3,500 கியூபிக் சென்டிமீட்டர் வைட்டல் பிரீத்திங் கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள். அதே மாதிரி பிலிமரி வென்டிலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் வரலும் அந்த காற்றை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆனா பொதுவாக உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு நுரையீரலுடைய அந்த சுருங்கி வேற தன்மை இழந்து போவதால் அப்போ ரத்த நாளம் ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு திசுகளுக்கும் அந்த ரத்தமும் சுத்தமான ரத்தமும், இரண்டாவது அது சுத்தமான ஆக்சிஜன் செல்கள். அதனால அதை சார்ந்த உறுப்புகள் பொதுவாக நுரையீரல் பாதித்தால் இருதயம் பாதிக்கும். அப்போ நுரையீரலுக்கு வேலைகள் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் வேலைகள் அதிகமாக. அப்ப உடற்பயிற்சி யோக பயிற்சிகள் செய்யும் போது நுரையீரலுக்கு வேலைகள் குறைகிறது, ஆள் அதிகரிக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு பொதுவா ஒரு குறிப்பிட்ட வயது வரலும் இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆஸ்ட்ரோபிளாஸ்டிக் சொல்லலாம், எலும்பு தேய்மான நோய்கள் இப்போ பல்கி பெறுது. ஒன்னு செர்விக்கல் ஸ்பாண்டிலிஸ், லிம்பா ஸ்பாண்டிலிஸ், மூட்டு தேய்மான நோய்கள், அதாவது ஆஸ்ட்ரோபிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய நோய்கள். இது என்ன காரணம் என்றால், ஒரு பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர்கள் எந்தவித உடற்பயிற்சியும் கிடையாது. அதாவது அவர்களுக்கு ஒரு 40 வயது கடக்கும் போது அந்த ஈஸ்ட்ரோஜன் என்ற ஒரு ஹார்மோன் சுரப்பு குறையும் போது உடலுக்கு தேவையான இந்த கால்சியம் சத்து குறையும். அப்ப அந்த கால்சியம் சத்தை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாம அது கஷ்டப்படும் போது அது எலும்புடைய கனப்பரிமாணத்திலிருந்து அது குறையும். அப்ப குறையும் போது எலும்பு தேய்மான வியாதிகள். அதுக்கு ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் லெபார்டரி என்ற ஒரு லாஸ் வெகாஸ் என்ற ஒரு ஊர்ல இந்த ஒரு டாக்டர் டொனால்ட் பர்க் என்ற ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கார். உடற்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி செய்யாதவனும் பண்ணும்போது அப்ப உடற்பயிற்சி செய்வதால் அப்ப என்ன ஆகுதுன்னா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்குது. அப்ப உடற்பயிற்சி பண்ணாதவங்களுக்கு இது மாதிரி, அதாவது பெண்கள் பருவ வளையத்துக்கு முன்னாடியே உடற்பயிற்சி செய்து வந்தால் இந்த ஆஸ்ட்ரோபிளாஸ்டிக் எலும்பு தேய்மானங்கள் வராது என்பது அதுதான். இன்றைய காலத்துக்கு நாம் சயின்டிபிக்கா பார்க்கும்போது இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் இப்போ தற்கால சூழலுக்கு வாழ்க்கை முறையில உடற்பயிற்சி அவசியம். ஏன் உடற்பயிற்சினா நம்முடைய வாழ்க்கையில எல்லா உறுப்புகளும் அவசியம். இந்த மனித உறுப்புகள் எதுவும் தேவையில்லை, இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லா உறுப்புகளும் அவசியம். ஆனால் அந்த உறுப்புகள் அது அளவோடும் முறையோடும் வேலை செய்ய வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை நீண்ட பயணத்தை நாம் அடைய முடியும். அந்த நீண்ட பயணத்தை அடைவதற்கு இந்த உடல்நலம் அவசியம். நல்ல ஒரு நீண்ட விளக்கமே கொடுத்தீங்க உடற்பயிற்சி பத்தி. சரி, இப்ப பேசிக்கலா பார்த்தாக்கா நம்முடைய உடற்பயிற்சிகளை ஐசோட்டோனிக்கல்னாக்கா கிரவுண்ட் எக்ஸசைஸ், ஏரோபிக், வெயிட் ட்ரைனிங் இது விதமா சொல்றாங்க. உடலுடைய வாழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எண்டோமாஸ், எக்டோமாஸ், மீசோமாஸ் 3 பிரிக்கிறாங்க. எந்த விதமான எக்ஸசைஸ் எந்த விதமான உடல் வாழ்க்கை பொருத்தமானது, பேசிக்கலி எத்தனை உடற்பயிற்சிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவா உடற்பயிற்சியில தசைகளுக்கும் திசுக்களுக்கும் வேகம் நிறைந்த வேகம் குறைந்த, நீங்க சொன்னீங்க ஏரோபிக் அன்ஏரோபிக். இப்ப 4 வகை பயிற்சிகள் தான் முக்கியம். அதாவது தசைகளுக்கும் கொடுக்கணும். எந்த ஒரு உடற்பயிற்சியை நாம் திட்டமிடும் போது ஒண்ணு ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், 3 ஓட்டங்களும் தடை இல்லாமல் அங்கே திசை மாற்றம் இல்லாமல் வேகம்
அதிகரிப்பு இல்லாமல் அது சமாளிக்க ஓட வேண்டும். அப்ப எந்த தடை ஏற்பட்டாலும் அது ஓடுகின்ற ஓட்டம். ஏன்னா பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியின் புவிப்பு சக்தியின் காரணமாக அந்த தடைகள் ஏற்படாமல், அதுக்குதான் இந்த பயிற்சி முறைகளை நம்முடைய யோக முறைகளை இந்த மாதிரி பயிற்சி முறைகளை கொடுத்திருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அதாவது நீங்க சொல்ற ஒவ்வொரு உடல்வாழ்க்கும் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி போனா நமக்கு பணம் காசு தான் அதிகம் ஆகுது. ஆனால் பணம் காசு இல்லாமையே நம்முடைய வேதாந்தி மகேஸ்வரர்கள் எளிய முறையில உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த காலத்திலும் எந்த வயதிலும் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு உடற்பயிற்சியும் நாம் எல்லா உடற்பயிற்சியும் சிறந்ததுதான், நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த எந்த ஒரு உடற்பயிற்சியும் ஒரே பயிற்சியை கடினமாக செய்துவிட பல பயிற்சிகளை கையாளுதல் வேண்டும். அது குறைந்தல் இருக்கணும். அதுதான் உண்மையான பயிற்சி. அப்ப அந்த பயிற்சி எந்தவித பக்க விளைவு தராத ஒரு பயிற்சி. நீங்க சொல்ற அந்த பயிற்சி முறைகள், ஆனால் இங்க ஈவன் லேமன், அதாவது எந்தவித பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற படிப்பறிவு இல்லாத எல்லாருக்கும் ஏழை எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி, ஒரு பக்க விளைவு இல்லாத ஒரு யோக பயிற்சி முறைகளை வடிவமைத்துக்கிட்டோம். அந்த பயிற்சி நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் நன்மையே பயக்கும். அதாவது உடல் நலத்தை பேணி பாதுகாக்கும், நோயை நாம் தடுத்து வாழும். ஏன்னா முன்ன சொல்லுவாங்க, அதாவது நோய் வருமுன் தடுப்பவன் அறிந்த, நோய் வந்த பிறகு தடுப்பவன் மனிதன், நோய் வந்தும் தடுக்காதவன் மூடர். நாம் ஒவ்வொருவரும் நோய் வருமுன் தடுப்பதுதான் புத்திசாலி. அதை நாம் கையாள வேண்டும். அதுக்குதான் யோக பயிற்சிகளை இணைந்து செய்கிறோம். நீங்க சொல்ற அந்த கேள்விக்கு பல பயிற்சிகளை இந்த எளிய உடற்பயிற்சி ரொம்ப சிறந்தது. அதுதான் ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க சார். சார் இப்ப பாத்தீங்கன்னா உடற்பயிற்சிங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த உடற்பயிற்சி